நஹ்மதுல்லாஹல் அதீம் நுஸல்லி வ நுஸல்லிம் அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். ஒவ்வொரு வாழ்க்கையின் நடைமுறைகளிலும் நமக்கு ஒரு உதாரண புருஷராக திகழ்ந்தவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிமார்களுடன் எந்த அளவுக்கு அன்பாக நடந்தார்கள் என்றால், ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் வீட்டுக்குள் வரும் பொழுது நாயகத்தை வரவேற்பதற்காக கவிதைகள் படிப்பார்கள். லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வ ஷம்சி கைரும் மின் ஷம்சி ஸமாஇ. வானத்திலும் அல்லாஹ் ஒரு சூரியனை படைத்து வைத்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கும் ஒரு சூரியனை படைத்து தந்திருக்கிறான். ஆனால் வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை விட சத்தியமாக என்னுடைய சூரியன் தான் சிறந்தவர். வானத்தில் இருக்கும் சூரியன் அது ஃபஜ்ருக்கு பின்னால் அதிகாலையில் வைகறை நேரத்தில் உதயமாகும். ஆனால் என்னுடைய சூரியன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுடைய நேரத்துக்கு பின்னால் தான் என் பக்கம் உதயமாகி வருவார் என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு அவர்கள் அன்பு காட்டி இருந்தால் இந்த அளவுக்கு கவிகள் பாடி கணவனை வரவேற்கும் பெண்ணாக அந்த ஆயிஷா நாயகி மாறியிருப்பார். எனவே நபிகள் நாயகத்தின் வழிமுறையில் உள்ளதுதான் குடும்பத்தார்களோடு, மனைவிமார்களோடு, பிள்ளைகளோடு அன்பாக, பண்பாக, ஆதரவாக நடப்போம். அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக.